கொடைக்கானலின் அந்த அதிகாலை பனிமூட்டம் ஒரு மெல்லிய வெண்மையான திரை போல அந்த மரக்காட்டேஜை மூடியிருந்தது. நித்யா தன் கைகளில் ஒரு சூடான காஃபி கோப்பையை ஏந்தி பால்கனியில் நின்றபடி அந்த பள்ளத்தாக்கின் அழகை ரசித்துக் கொண்டிருந்தாள். இப்பதான் என் மனசு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. அந்த விக்ரம் சாரோட அதிரடியும் இல்ல, மிரட்டலும் இல்ல. இந்த அமைதி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு என்று தனக்குள்ளேயே சொல்லிக் கொண்டாள். ஆனால் அதே சமயம் அந்த மலைப்பாதையில் ஒரு கருப்பு நிற சொகுசு கார் வளைந்து நெளிந்து ஒரு வேட்டைக்காரனின் வேகத்தோடு மேலே ஏறி கொண்டிருந்தது. காரின் ஸ்டேரிங்கை பற்றியிருந்த விக்ரமின் கைகள் கோபத்திலும் ஆக்ரோஷத்திலும் இறுகி போயிருந்தன. அவனது கண்கள் சிவந்து தூக்கமில்லாத அந்த 2 நாட்களின் அலைச்சலை காட்டின. நித்யா, நீ கொடைக்கானல் மலை உச்சிக்கு தப்பிச்சு போயிட்டா? இந்த விக்ரம் உன்னை விட்டுடுவான்னு நினைச்சியா? நீ எந்த பொந்தல ஒளிஞ்சிருந்தாலும் உன்னை தூக்கிட்டு வர்றதுதான் என் லட்சியம் என்று அவன் பற்களை கடித்தான். திடீரென்று அந்த வீட்டின் வாசலில் கார் ஒன்று நின்ற சத்தம் கேட்டதும் நித்யா திடுக்கிட்டு கீழே பார்த்தாள். பனிமூட்டத்திற்கு நடுவே இருந்து இறங்கிய அந்த உருவம், அந்த 6 அடி உயரம், அந்த எடுப்பான தோரணை, அந்த அதிகாரம் கலந்த நடை, நித்யாவின் இதயம் ஒரு நிமிடம் நின்று துடித்தது. விக்ரம் சாரா? இல்ல, இது கனவா? அவர் எப்படி இங்க என்று அவள் திகைத்து நிற்க விக்ரம் மெல்ல அண்ணாந்து பார்த்தான். இருவரின் கண்களும் நேருக்கு நேர் சந்தித்தன. நித்யா பயத்தில் தன் கையில் இருந்த காஃபி கப்பை நழுவ விட அது பால்கனி தரையில் விழுந்து சுக்குநூறாக உடைந்தது. அவள் அலறி அடித்துக்கொண்டு உள்ளே ஓடிப்போய் கதவை பூட்ட முயல விக்ரம் மின்னல் வேகத்தில் அந்த படிக்கட்டுகளில் ஏறி வந்து அவள் கதவை சாற்றுவதற்குள் தன் பலமான காலால் கதவை தடுத்து நிறுத்தினான். என்கிட்ட இருந்து தப்பிக்கலாம்னு நினைச்சே நித்யா என்று அவன் ஒரு குரூரமான புன்னகையுடன் கேட்டபடி கதவை ஓங்கி தாளிட்டு விட்டு உள்ளே நுழைந்தான். நித்யா பயத்தில் பின்வாங்கி சுவரோடு ஒட்டி நின்றாள். விக்ரம் அவளை நெருங்கி வந்து அவளது 2 தோள்களையும் பலமாக பற்றி சுவரோடு சேர்த்து அழுத்த அவனது சூடான மூச்சு காற்று அவளது முகத்தில் பட்டதும் அவள் உடம்பில் இருந்த உயிர் அவள் அனுமதி இல்லாமல் எங்கேயோ வெளியே சென்றது போல இருந்தது. ஏண்டி, உனக்கு என்ன அவ்வளவு திமிரா? நான் கொடுத்த நகையை அந்த ரமேஷ் கிட்ட கொடுத்துட்டு சொல்லாம கொள்ளாம ஓடி வந்துருவியா? விக்ரம் காதல நீ அவ்வளோ சாதாரணமா நினைச்சிட்டியாடி என்று அவன் கர்ணிச்சான். நித்யா அழுது கொண்டே, பிளீஸ் சார், என்னை விட்டுருங்க. எனக்கு உங்க அந்தஸ்து வேண்டாம், உங்க காதலும் வேண்டாம். நான் இங்க அமைதியான வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். என்னையே எங்க போனாலும் இப்படி துரத்துறீங்க என்று கத்தினாள். விக்ரம் அவளது முகத்திற்கு மிக அருகில் குனிந்தான். அவனது கண்கள் அவளது இதழ்களையே பார்த்து கொண்டிருந்தன. ஓ மனசுல நீ என்னடி நினைச்சுக்கிட்டு இருக்க? அமைதியா நீ மட்டும் இங்க நிம்மதியா இருப்பியா? நான் அங்க உன் நினப்புல பைத்தியம் ஆளிவேனா நித்யா? நீ என்னோட சொத்து. உன்னை தள்ளி வச்சுட்டு என்னால ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியலடி. நீ இங்க ஒரு ஹோம் ஸ்டேல வேலைக்கு சேர்ந்திருக்கிறதுக்கு வரைக்கும் நான் மோப்பம் பிடிச்சு வந்துட்டேன். இதுக்கு மேல உன்னை இங்க தனியா விட்டு வைக்க முடியாது. இப்பவே நீ என் கூட சென்னைக்கு வர்ற. இது ஏன் ஆர்டர் என்று அவள் கையை விரிக்க முடியாத வேகத்தில் பிடித்து இழுத்தான். நித்யா அவனிடமிருந்து திமிரியவள், மாட்டேன், நான் வரமாட்டேன், நீங்க யாரு என்ன மிரட்ட என்று அவள் கத்த விக்ரம் சட்டென்று அவளை தன் மார்போடு அணைத்து அவளது தலையை பற்றி தன் பக்கம் திருப்பினான். என்னது, நான் யாரா? உன்னை மிரட்டுறதுக்கு எனக்கு எல்லா உரிமையும் இருக்குதுடி. ஏன்னா நான் உன்னை என் பொண்டாட்டியா முடிவு பண்ணிட்டேன் என்றபடி அவளது நெற்றியில் ஒரு ஆக்ரோஷமான முத்தத்தினை பதித்தான். அந்த பனி படர்ந்த கொடைக்கானலின் தனிமையில் விக்ரமின் அந்த அதிகாரம் கலந்த காதல் நித்யாவை நிலைகுலைய செய்தது. சார் ப்ளீஸ், என்ன இப்படி சித்திரவதை பண்ணாதீங்க என்று அவள் விலக பார்க்க விக்ரம் அவளது கண்ணீரை தன் விரல்களால் துடைத்தவன், இது சித்திரவதை இல்ல நித்யா, இது என்னோட வெறித்தனமான காதல். இன்னைக்கு நைட்டே நாம சென்னை கிளம்புறோம். அங்க போனதும் உன் கழுத்துல நான் தாலி கட்டுவேன். நீ வேண்டாம்னு சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன் என்று அவளை தூக்கி கொண்டு மெத்தையை நோக்கி நடந்தான். நித்யா பயத்திலும் ஒரு விதமான இனம் புரியாத உணர்ச்சியிலும் விக்ரமின் பிடிக்குள் அடங்கினாள். விக்ரம் அவளை தன் வலுவான கரங்களில் அள்ளி தூக்கிய போது நித்யாவின் உலகம் அப்படியே ஒரு நிமிடம் தலைகீழாக மாறியது. அவள் எவ்வளவோ திரும்பி பார்த்தாள். அவளது மார்பில் தன் மெல்லிய கைகளால் கொத்தினாள். சார் விடுங்க, என்ன பண்றீங்க? இது ரொம்ப அநியாயம், என்னை இறக்கி விடுங்க என்று அவள் கத்தினாள். ஆனால் விக்ரமின் பிடி ஒரு இரும்பு கவசத்தை போல அவளை சுற்றி இருந்தது. அவளை மெல்ல அந்த மெத்தையில் சாய்த்த விக்ரம் அவளுக்கு மேலாக தன் கைகளை ஊன்றி அவளை சிறைப்பிடித்தான். அவனது கண்கள் சிவந்து ஒரு வேட்டைக்காரனின் தீர்க்கத்தோடும் அதே சமயம் அடக்க முடியாத காதலோடும் அவளையே ஊடுருவின.
நித்யா பயத்தில் மூச்சிறைக்க அவள் இதயம் ஒரு பறவையை போல துடித்தது. ஏண்டி இவ்வளவு தூரம் ஓடி வந்தா? இந்த விக்ரம் சும்மா விட்டுருவான்னு நினைச்சியா? என்ன ஏன் நிம்மதியை கெடுத்துட்டு நீ மட்டும் இந்த கொடைக்கானல் குளிர்ல நிம்மதியா தூங்குவியா என்று விக்ரம் மிக மெல்லிய ஆனால் அதிகாரமான குரலில் கேட்டான். நித்யா அழுது கொண்டே, சார் ப்ளீஸ், நான் உங்களுக்கு பயந்துதான் இங்க வந்தேன். உங்க அந்தஸ்து, உங்க குடும்பம், இதெல்லாம் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நான் ஒரு சாதாரண பொண்ணு, என்னை விட்டுடுங்க ப்ளீஸ் என்று கெஞ்சினாள். விக்ரம் அவளது முகத்தை வருடி அவளது நெற்றியில் விழுந்திருந்த கூந்தலை மெல்ல ஒதுக்கி விட்டவன், நீ சாதாரண பொண்ணா? என் உயிரையே உன் கையில வச்சிருக்க, நீ எப்படி சாதாரணமா இருக்க முடியும்? நித்யா, நீ தப்பிச்சு போன இந்த 2 நாள்ல நான் ஒரு செத்த பிணமா தான் அலைஞ்சேன். இப்போ உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் தான் என் உடம்புல மறுபடியும் ரத்தம் ஓடுற மாதிரி இருக்கு என்றபடி அவளது கன்னத்தில் தன் முகத்தை புதைத்து ஆழமாக சுவாசித்தான். அவனது தாடியின் உரசல் அவளது மென்மையான மேனியில் ஒரு புதிய சிலிர்ப்பை ஏற்படுத்தியது. நித்யா திமிருவதை நிறுத்திவிட்டு அவனது ஆக்ரோஷமான காதலில் ஒரு நிமிடம் தன்னை மறந்து போனாள். விக்ரமும் மெல்ல அவளது தாடியை தூக்கி அவளது கண்களை நேருக்கு நேர் பார்த்தவன், நித்யா, உன்னை என்னைக்குமே நான் காயப்படுத்த மாட்டேன். ஆனா உன்னை விட்டுட்டு இந்த இடத்தை விட்டு ஒரு அடி கூட எடுத்து வைக்க மாட்டேன். நீ என் சொத்து, என்னோட பொண்டாட்டி என்று சொல்லி அவளது இதழ்களில் ஒரு நீண்ட அழுத்தமான முத்தத்தை பதித்தான். நித்யாவின் இதழ்களில் விக்ரம் பதித்த அந்த அழுத்தமான முத்தம் வெறும் முத்தம் அல்ல, அது இத்தனை நாள் அவன் அனுபவித்த ஏமாற்றம், தவிப்பு மற்றும் ஆக்ரோஷமான காதலின் ஒட்டுமொத்த வெளிப்பாடு. அவனது இதழ்கள் அவளது இதழ்களோடு மோதிய அந்த நொடியில் நித்யாவுக்கு பூமி பிளப்பது போல ஒரு உணர்வு ஏற்பட்டது. அவனது முரட்டுத்தனமான அந்த முத்தம் அவளது பயத்தை மெல்ல கரைத்து ஒரு விதமான மயக்கத்தை தந்தது. விக்ரம் அவளை விடவே இல்லை. அவளது கழுத்து சரிவிலும் கன்னங்களிலும் தன் இதழ்களால் ஆழமான முத்திரையை பதித்துக் கொண்டே இருந்தான். அவனது மூச்சின் வேகம் அவளது முகத்தில் அனலாக தெரித்தது. நித்யா திமிர நினைத்தாலும் அவனது அணைப்பின் கதகதப்பில் அவளது உடல் தானாகவே தளர்ந்து போனது. நீண்ட நேர போராட்டத்திற்கு பிறகு விக்ரம் மெல்ல அவளிடமிருந்து விலகினான். அவனது கண்கள் இன்னும் சிவந்து போயிருந்தன. அவன் மெல்ல அவளுக்கு பக்கத்திலேயே அந்த மெத்தையில் சரிந்து படுத்துக்கொண்டான். அத்தனை நேரம் புலியாக கர்ஜித்த அந்த விக்ரமின் கண்களில் இருந்து இப்போது மெல்ல ஒரு சொட்டு கண்ணீர் வழிந்து அவனது கன்னத்தில் உருண்டது. அதை நித்யா திகைப்புடன் பார்த்தாள். அந்த பெரும் பணக்காரன், அதிகார திமிர் பிடித்தவன் ஒரு சின்ன குழந்தையைப் போல தன் அருகில் உடைந்து போய் கிடப்பதைக் கண்டு அவளுக்கு என்ன செய்வதென்றே புரியவில்லை. விக்ரம் மெல்ல தன் தலையை நித்யாவின் தோள்பட்டையில் சாய்த்து கொண்டான். அவனது உடலின் பாரம் அவள் மேல் விழுந்தாலும் அந்த தருணத்தில் அவளிடம் ஒரு அமைதி நிலவியது. நித்யா, நான் தூங்கி எத்தனை நாளாச்சு தெரியுமாடி? உன்னை பிரிஞ்சு இந்த 2 நாள் நான் பட்ட நரக வேதனை எனக்கு மட்டும்தான் தெரியும். நீ என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னதுல இருந்து என் நிம்மதியே போயிடுச்சு என்று அவன் கரகரப்பான குரலில் சொன்னவன் அவளது கையை தன் கைகளுக்குள் பொதிந்து கொண்டு, நானும் மனுஷன் தாண்டி, எனக்கும் உணர்ச்சிகள் எல்லாம் இருக்கும். உன்னை அடையணும்னு எனக்கு வெறி இருக்கிறது உண்மைதான். ஆனா உன்னை முறைப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த தகுதியோட தான் உன்னை தொடணும்னு ஒரு முடிவோடவே இருக்கேன். என் மேல உனக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லையாடி? நீ பாட்டு துள்ளிக்கிட்டு இங்கேயும் அங்கேயும் ஓடிக்கிட்டு இருந்தா எனக்கு ரொம்ப கோபம் வந்துடும். அப்புறம் நான் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன். இங்கேயே நம்ம ஃபர்ஸ்ட் நைட்டை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் உன்னை தாலி கட்டவே கூட்டிட்டு போவேன். ஜாக்கிரதையா இருந்துக்கோ என்று ஒரு மிரட்டலான தொனியில் எச்சரித்தான். விக்ரமின் அந்த அதிரடியான பேச்சை கேட்டதும் நித்யா அதிர்ச்சியில் கண்களை விரித்தபடியே படுத்திருந்தாள். என்ன மனுஷன் இவரு! ஒரு பக்கம் அழுது உருகிறாரு, இன்னொரு பக்கம் இவ்ளோ கொடூரமா மிரட்டுறாரு என்று அவள் மனதுக்குள் நினைத்து கொண்டாள். விக்ரம் அவளது தோளில் இன்னும் கொஞ்சம் நெருக்கமாக தலை சாய்த்து கொண்டு, சரி, இப்போ எனக்கு பயங்கரமா தூக்கம் வருது, நான் தூங்க போறேன். என் தூக்கத்தை கெடுக்கணும்னு நினைச்சுக்கிட்டு உடம்பு அசைக்காத, அமைதியா படுத்துக்கோ. எனக்கு கோவம் வந்தா அப்புறம் நீ தாண்டி கஷ்டப்படுவ என்று சொல்லிவிட்டு அடுத்த சில நிமிடங்களிலேயே ஒரு தாயின் மடியில் உறங்கும் பச்சிலம் குழந்தையைப் போல ஆழ்ந்த உறக்கத்தில் ஆழ்ந்தான். ஆனால் நித்யாவுக்குத்தான் தூக்கம் வரவில்லை. ஜன்னல் வழியாக உள்ளே வந்த பனிமூட்டம் அந்த அறையை சூழ்ந்திருக்க தன் தோளில் தலை சாய்த்து உறங்கும் விக்ரமையே அவள் பார்த்து கொண்டிருந்தாள். உறக்கத்தில் அவனது முகம் எவ்வளவு அமைதியாக இருக்கிறது! சற்று முன்பு இருந்த அந்த ஆக்ரோஷம் இப்போது இல்லை. இவருக்காகவா நான் இவ்வளோ தூரம் ஓடி வந்தேன்?
இவ்ளோ பிடிவாதமா இருக்கிற இவரை என்னால மாத்த முடியுமா, இல்ல இவர்கிட்டயே என் வாழ்க்கை முடிஞ்சிடுமா என்று அவள் 1000 கேள்விகளை தனக்குள்ளேயே கேட்டுக்கொண்டாள். விக்ரமின் சீரான மூச்சுக்காற்று அவளது கழுத்தில் பட்டு கொண்டிருக்க நித்யாவுக்கு ஒரு பக்கம் பயமாகவும் இன்னொரு பக்கம் இனம் புரியாத ஒரு பாதுகாப்பு உணர்வும் ஏற்பட்டது. அவன் சொன்ன அந்த மிரட்டல் அவளது காதுகளில் ஒலித்து கொண்டே இருந்தது. நாளைக்கு சென்னைக்கு கூட்டிட்டு போய் தாலி கட்டுவேன்னு சொல்றாரு, இவர்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது போலையே என்று நினைத்தவள் தப்பிக்க வழி தெரியாமல் அந்த பனிமூட்டமான கொடைக்கானல் குளிரில் அவனது அணைப்பிற்குள்ளேயே அப்படியே கண்ணயர்ந்தாள். அந்த தனிமையான காட்டேஜில் விதியை மீற முடியாத ஒரு பெண்ணும் காதலில் வெறிப்பிடித்த ஒரு ஆணும் அந்த பனிப்போர்வையில் ஒரு புதிய உறவின் விடியலை நோக்கி பயணித்துக் கொண்டிருந்தனர். கொடைக்கானலின் அந்த பனிமூட்டமான விடியல் ஒரு நிசப்தமான போர்வையை போர்த்தியது போலவே அந்த மரக்காட்டேஜை சூழ்ந்திருந்தது. ஜன்னல் வழியாக ஊடுருவிய மெல்லிய சூரிய ஒளி நித்யாவின் முகத்தை பட்டு அவளை மெல்ல தட்டி எழுப்பியது. அவள் மெல்ல கண் விழித்த போது தன் தோள்பட்டையில் இன்னும் பாரமாக ஏதோ ஒன்று இருப்பதை உணர்ந்தவளுக்கு சட்டென்று நினைவு வர தன் தோளில் முகம் புதைத்து ஒரு பச்சிலம் குழந்தையைப் போல தன்னுள் ஒடுங்கி உறங்கிக் கொண்டிருந்த விக்ரமை தான் பார்த்தாள். அவனது அந்த முரட்டுத்தனமான முகம் உறக்கத்தில் எவ்வளவு அமைதியாக இருக்கிறது. சற்று முன்பு வரை சிங்கம் போல கர்ஜித்த அந்த அதிகார தோணை மறந்து இப்போது வெறும் அன்பிற்காக இயங்கும் ஒரு சாதாரண மனிதனாக அவன் தெரிந்தான். நித்யாவுக்கு ஒரு நிமிடம் மனதுக்குள் ஏதோ ஒரு இனம் புரியாத உணர்வு ஏற்பட்டது. இவ்வளோ பெரிய மனுஷன், 1000 கணக்கான பேரை தான் விரல் நுனியில ஆட்டி வைக்கிறவன், ஒரு சாதாரண பொண்ணுக்காக தன் தூக்கத்தை தொலைச்சிட்டு இப்படி தவிச்சு போய் வந்து நிக்கிறானே என்று அவள் வியப்புடன் நினைத்து கொண்டாள். நித்யா மெல்ல அவனது தலையை தன் தோளில் இருந்து நகர்த்த முயல விக்ரம் தூக்கத்திலேயே அவளது கையை இன்னும் இறுக்கமாக பற்றி கொண்டு, நித்யா எங்கேயும் ஓடாதடி பிளீஸ் என்று ஒரு மெல்லிய முணுமுணுப்போடு அவளை தன் பக்கம் இழுத்து அணைத்து கொண்டான். அவனது அந்த தவிப்பு நித்யாவின் மனதை எங்கோ ஒரு இடத்தில் கரைத்தது. அவள் அமைதியாக அவன் உறங்கி முடிக்கும் வரை அங்கேயே சிலையாக படுத்திருந்தாள். சுமார் 1 மணி நேரத்திற்கு பிறகு விக்ரம் மெல்ல கண் விழித்தான். தான் நித்யாவின் தோளில் சாய்ந்து படுத்திருப்பதை உணர்ந்ததும் அவனுக்குள் ஒரு பெரிய நிம்மதி ஏற்பட்டது. அவன் நிமிர்ந்து அமர்ந்து தன் கலைந்திருந்த தலைமுடியை சரி செய்து கொண்டு நித்யாவை தீர்க்கமாக பார்த்தவன், நித்யா நிஜமாவே இன்னைக்கு தான் நான் நிம்மதியா தூங்கினேன். இந்த 2 நாள் நரகத்தை விட உன் தோல்ல நான் சாஞ்சு தூங்கின இந்த சில மணி நேரம் எனக்கு சொர்க்கம் மாதிரி இருந்துச்சு என்று அவன் கிரக்கமான குரலில் சொல்ல நித்யா பதில் பேசாமல் மௌனமாக தலை குனிந்து கொண்டாள். விக்ரம் அவளது தாடியை தூக்கி, என்னடி இன்னும் பயம் போகலையா உனக்கு? நான் சொன்னதுதான், உன்னை முறைப்படி தாலி கட்டி என் வீட்டு மருமகளாத்தான் கூட்டிட்டு போவேன். அது வரைக்கும் உன் மேல ஒரு தப்பான எண்ணத்தோட கண்டிப்பா என்னைக்கும் நான் கை வைக்க மாட்டேன். ஆனா அதுக்கு நீ சமத்தா இருக்கணும் என்று மீண்டும் ஒரு குறும்பு கலந்த மிரட்டலை வைத்தவன் சட்டென்று எழுந்து, சரி இப்போ டைம் ஆகுது, நாம சீக்கிரம் சென்னைக்கு கிளம்பணும். ஆனா அதுக்கு முன்னாடி உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன், வா என்று அவளது கையை பிடித்து இழுத்து கொண்டு பால்கனிக்கு சென்றான். அங்கே கீழே விக்ரமின் ஆட்கள் ஒரு அழகான மேஜையை அலங்கரித்து வைத்திருந்தனர். அதில் ஆவி பறக்கும் சுட சுட இட்லி, வடை மற்றும் கொடைக்கானலுக்கே உரிய அந்த விசேஷமான காஃபி தயார் நிலையில் இருந்தது. சுற்றிலும் பனிமூட்டம் புகை போல சூழ்ந்திருக்க அந்த மலைச்சரிவில் அந்த சிற்றுண்டி ஒரு விருந்து போல காட்சியளித்தது. என்ன நித்யா, ஆச்சரியமா இருக்கா? நீ என்கிட்ட சொல்லாம ஓடி வந்தாலும் உனக்கு பிடிச்ச மாதிரி எல்லாத்தையும் செட் பண்ண எனக்கு தெரியும். வா, சாப்பிட்டுட்டு நாம கிளம்பலாம் என்று அவன் அவளை அந்த நாற்காலியில் அமர வைத்தவன் தன் கையாலேயே காஃபியை ஆற்றி அவளிடம் கொடுக்க நித்யா வியப்புடன் வாங்கி கொண்டாள். சார், நீங்க இவ்வளோ தூரம் எனக்காக வருவீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை என்று அவள் மெல்ல சொல்ல விக்ரம் அவளது கண்களை ஆழமாக பார்த்து, உனக்காக உயிரே கொடுப்பேன் நித்யா. இந்த சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் வெறும் ஆரம்பம்தான். என் அன்பை தாங்குற சக்தி உனக்கு இருக்கான்னு மட்டும்தான் நான் செக் பண்ணி பார்க்கணும் என்றான் சிரித்து கொண்டே. பிறகு இருவரும் அந்த பனிமூட்டத்திற்கு நடுவே அமைதியாக சாப்பிட்டு முடித்தனர். அந்த தனிமை, அந்த அமைதி மற்றும் விக்ரமின் அந்த அதிரடியான அன்பு நித்யாவின் மனதை மெல்ல மாற்றிக் கொண்டிருந்தது. விக்ரம் தன் போனை எடுத்து அர்ஜுனுக்கு கூப்பிட்டான். டே அர்ஜுன், நித்யாவை கண்டுபிடிச்சண்டா.
நாங்க இப்போ சென்னைக்கு தான் கிளம்புறோம், வீட்டுல எல்லார்கிட்டையும் சொல்லிடு, நீங்க திரும்பி வந்ததும் கல்யாணம் தான் என்று அவன் கர்ஜித்த குரலில் இருந்த அந்த வெற்றி பெருமிதம் கொடைக்கானல் மலைகள் எங்கும் எதிரொலித்தது. நித்யா தன் பெட்டிகளை எடுத்துக்கொண்டு அந்த வீட்டை ஒரு கடைசி பார்வை பார்த்தாள். தப்பிக்க வந்த அந்த இடம் இப்பொழுது அவளது வாழ்க்கையின் ஒரு புதிய தொடக்கமாக மாறியிருந்தது. விக்ரம் அவளது தோளில் கை போட்டு தன் காரை நோக்கி அழைத்து சென்றான். பயப்படாத நித்யா, இனிமே உன் நிழலா நான் இருப்பேன் என்று அவன் காரின் கதவை திறந்து விட நித்யா ஒரு புதிய கனவுகளுடன் அந்த சொகுசு காருக்குள் ஏறி அமர்ந்தாள். கொடைக்கானல் மலைச்சரிவுகளில் இருந்து விக்ரமின் கார் மெல்ல மெல்ல இறங்க தொடங்கியது. பனிமூட்டம் இன்னும் கலையாமல் இருக்க அந்த வளைவு பாதைகளில் விக்ரம் ஒரு கையில் ஸ்டீரிங்கை பிடித்துக்கொண்டு மறு கையால் நித்யாவின் விரல்களை தன் விரல்களோடு கோர்த்து கொண்டான். நித்யா ஜன்னல் வழியாக வெளியே தெரியும் அந்த பள்ளத்தாக்கை பார்த்தபடி அமைதியாக அமர்ந்திருந்தாள். அவளது மனதுக்குள் விக்ரமின் அந்த அதிரடியான மாற்றமும் அவன் காட்டிய அந்த அதீத அன்பும் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தியிருந்தது. என்னடி இன்னும் அதே யோசனையா? உன்னை நான் கடத்திட்டு போறேன்னு நினைக்கிறியோ என்று விக்ரம் தன் கரகரப்பான குரலில் கேட்க நித்யா திடுக்கிட்டு அவரை பார்த்தாள். இல்ல சார், நீங்க எதுவுமே கேட்காம என் சம்மதமே இல்லாம இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கீங்க. சென்னைக்கு போனதும் உங்க வீட்டுல என்னை பத்தி என்ன நினைப்பாங்க? நான் ஒரு சாதாரண பொண்ணு, உங்க அந்தஸ்துக்கு நான் சரிப்பட்டு வருவேனா என்று நித்யா தன் அடிமனதில் இருந்த பயத்தை மெல்ல வெளிப்படுத்தினாள். விக்ரம் காரை சட்டென்று சாலையோரம் நிறுத்திவிட்டு அவள் பக்கம் திரும்பினான். அவளது முகத்தை இரு கைகளாலும் ஏந்தி அவளது கண்களை ஆழமாக பார்த்தவன், நித்யா, அந்தஸ்து பணம் இதெல்லாம் எனக்கு ஒரு பொருட்டே இல்லை. இந்த உலகத்துல எனக்கு தேவையானது உன் அன்பு மட்டும்தான். என் குடும்பத்துல எல்லாரும் உன்னை ஏத்துப்பாங்க, அதுக்கு நான் கேரண்டி. நீ என் கூட இருக்கிற வரைக்கும் யாரை பத்தியும் கவலைப்படாத என்று அவளது நெற்றியில் ஒரு மென்மையான முத்தத்தினை பதித்தான். அதற்கு பிறகு பயணம் மீண்டும் தொடர்ந்தது. கொடைக்கானலிலிருந்து சென்னை திரும்பும் அந்த நீண்ட பயணத்தில் இரவு மெல்ல கவிய தொடங்கியது. மலைப்பாதையை தாண்டி சமவெளிக்கு வந்ததும் விக்ரம் ஒரு புகழ்பெற்ற நட்சத்திர விடுதிற்கு காரை திருப்பினான். சார், ஏன் இங்க நிறுத்துறீங்க? நாம தான் சென்னைக்கு கிளம்பிட்டோம்ல என்று நித்யா ஆச்சரியத்துடன் கேட்க விக்ரம் காரை நிறுத்திவிட்டு அவள் பக்கம் திரும்பியவன், சென்னைக்கு போக இன்னும் 5 மணி நேரம் ஆகும் நித்யா. நீயும் டயர்டா இருக்க, எனக்கும் 2 நாளா தூக்கம் இல்லை. இன்னைக்கு நைட்டு இங்கேயே தங்கிட்டு நாளைக்கு காலையில நிதானமா கிளம்பலாம் என்று அவளின் பதிலை எதிர்பார்க்காமலேயே அவளது கையை பிடித்து அழைத்து சென்றான். அவர்கள் தங்கியிருந்த அந்த சூட் ரூம் மிகவும் பிரம்மாண்டமாக இருந்தது. ஜன்னல் திரையை விளக்கினால் தூரத்தில் நகரின் விளக்குகள் நட்சத்திரங்களைப் போல மின்னின. நித்யா குளித்துவிட்டு ஒரு மெல்லிய காட்டன் சுடிதாரில் ஈர கூந்தலை துடைத்தபடி வெளியே வந்தபோது விக்ரம் பால்கனியில் நின்றபடி சிகரெட் பிடித்துக் கொண்டிருந்தான். அவளை பார்த்ததும் அதை அணைத்துவிட்டு உள்ளே வந்தவனது பார்வை நித்யாவின் மேல் பட்டதும் அவளுக்கு ஒருவித நடுக்கம் ஏற்பட்டது. விக்ரம் மெல்ல அவளை நெருங்கி வந்து அவளது ஈர கூந்தலில் இருந்து சொட்டும் நீர்த்துளிகளை தன் விரல்களால் வருடினான். நித்யா, இந்த 2 நாள்ல நீ எவ்வளோ பயந்துட்டேன்னு எனக்கு தெரியும். ஆனா இந்த விக்ரமோட காதல் பயத்தை விட உரிமையும் ஆதிக்கமும் தான் அதிகமா இருக்கும் என்றபடி அவளது இடையை சுற்றி தன் கையை வளைத்து பிடித்தான். நித்யா அவனிடமிருந்து திமிர முயன்றாள். சார், ப்ளீஸ் விடுங்க. நீங்க தான் சொன்னீங்க கல்யாணத்துக்கு அப்புறம் தான் எல்லாம்னு, இப்போ எதுக்கு இப்படி என்று அவள் மிரட்சியுடன் கேட்க விக்ரம் அவளை இன்னும் இறுக்கமாக தன் மார்போடு அணைத்து கொண்டவன், ஆமாண்டி, நான் சொன்னது உண்மைதான். ஆனா உன் மேல எனக்கு இருக்கிற இந்த தாகத்தை என்னால கட்டுப்படுத்த முடியலையே. உன் கழுத்துல தாலி கட்டுறதுக்கு முன்னாடி உன்னை என் அன்பாலேயே கட்டி போடணும்னு நினைக்கிறேன் என்று அவளது காதோரம் கிசுகிசுத்தான். அவனது இதழ்கள் அவளது கழுத்து வளைவில் உரசிய போது நித்யா கண்களை இறுக்கமாக மூடிக்கொண்டாள். விக்ரம் அவளது முகத்தை தன் இரு கைகளாலும் ஏந்தி அவளது கண்களை ஆழமாக பார்த்தபடி, ஏண்டி, உனக்கு என்ன பிடிக்கலையா? இல்ல இந்த விக்ரம் உனக்கு தகுதியானவன் இல்லைன்னு நினைக்கிறியா என்று அவன் கோபமாக கேட்க நித்யா அழுது கொண்டே, அப்படி இல்லை சார், எனக்கு பயமா இருக்கு. உங்க கோபம், உங்க வேகம் இதெல்லாம் என்னால தாங்க முடியல என்றாள். விக்ரம் மெல்ல சிரித்தவன், என் கோபம் உன்னை ஒன்னும் பண்ணாதடி, ஆனா என் காதல் உன்னை உருக்கிடும் என்றபடி அவளது இதழ்களில் ஒரு நீண்ட ஆவேசமான முத்தத்தினை பதித்தான். அது வெறும் முத்தமல்ல, அது இத்தனை நாள் அவன் அனுபவித்த ஏக்கத்தின் வெளிப்பாடு.
நித்யா முதலில் அதிர்ச்சி அடைந்தாலும் விக்ரமின் அந்த தீராத காதலில் மெல்ல தன்னை மறந்தாள். நீண்ட நேர முத்தத்திற்கு பிறகு விக்ரம் அவளை படுக்கையில் மெல்ல சாய்த்து அவளுக்கு பக்கத்திலேயே படுத்துக்கொண்டு அவளது கையை தன் மார்பின் மேல் வைத்து கொண்டவன், நித்யா, இப்போ என் ஹார்ட் பீட் எப்படி துடிக்குதுன்னு நீயே கேளு. இதுல உன்னோட பேர் தான் ஒழிக்கிற மாதிரி இருக்கு. நான் அன்னைக்கே சொன்னேன்ல, நீ இல்லாம விக்ரம் ஒரு பிணம்னு. இன்னைக்கு தான் நான் உயிரோடு இருக்கிறதையே உணர முடியுது என்று உருக்கமாக சொன்னான். நித்யா மௌனமாக அவனது மார்பில் சாய்ந்து கொண்டவள், சார், நீங்க ரொம்ப கொடூரமா இருப்பீங்கன்னு நினைச்சேன், ஆனா இவ்வளோ பாசமா இருப்பீங்கன்னு நினைக்கல என்று அவள் சொல்ல விக்ரம் அவளது நெற்றியில் ஒரு முத்தமிட்டு, இது வெறும் ஆரம்பம்தான் நித்யா. சென்னைக்கு போனதும் உன்னை நான் எப்படி ராஜகுமாரி மாதிரி வச்சுக்கிறேன்னு பாரு என்றான். அந்த இரவு அந்த ஹோட்டல் அறையில் விக்ரமின் அதிரடியான காதலும் நித்யாவின் மென்மையான உணர்வுகளும் ஒன்றாக சங்கமித்தன. விக்ரம் அவளை தன் கைகளுக்குள் புதைந்து கொண்டு ஒரு பாதுகாப்பான அரணை போல அவளை அணைத்தபடி உறக்கத்தில் ஆழ்ந்தான். நித்யாவோ தன் வாழ்க்கை பயணம் இப்பொழுது ஒரு புதிய பாதையில் திரும்புவதை உணர்ந்து விக்ரமின் அந்த திடமான அணைப்பில் நிம்மதியாக கண்ணாயிருந்தாள். அடுத்தது மாலத்தீவின் அந்த மதிய வேளையில் கடல் நீர் அப்படியே கண்ணாடியை போல ஜொலித்துக் கொண்டிருந்தது. வழக்கமான கடற்கரை நடைப்பயணத்தை தவிர்த்துவிட்டு சித்தார்த் ஒரு குறும்பு புன்னகையோடு கயல்வெளியை பார்த்து, கயல், இன்னைக்கு நாம இந்த தீவோட ஒரு ரகசிய இடத்துக்கு போக போறோம். அங்க போறதுக்கு நீ வாட்டர் டாக்ஸி எடுக்கணும் என்று அவளை இழுத்து சென்றான். அவர்கள் சென்ற அந்த இடம் கடலுக்கு நடுவே அமைக்கப்பட்டிருந்த ஒரு அந்தரங்கமான மிதக்கும் மேடை. சுற்றிலும் ஆள் அரவமே இல்லை, வெறும் நீல நிற கடல் நீர் மட்டும்தான். கயல்விழி அந்த மேடையில் கால் வைத்ததும் அது லேசாக ஆட பயத்தில் சித்தார்த்தின் சட்டையை இருக்க பற்றி கொண்டாள். எங்க, என்னது இது இன்னும் ஒன்று ஆடுது, நாம மட்டும் இங்க தனியா என்ன பண்ண போறோம் என்று மிரட்சியுடன் கேட்டாள். சித்தார்த் அவளது இடையை சுற்றி தன் கையை வளைத்து அவளை தன் பக்கம் இழுத்து அணைத்து கொண்டவன், இந்த ஆட்டம் தாண்டி இதுல இருக்கிற சுகமே. இந்த உலகத்துல இப்போ நீயும் நானும் மட்டும்தான். எந்த அண்ணனும் இல்ல, எந்த தம்பியும் இல்ல. ஏன், அந்த மீன்கள் கூட நம்மள தொந்தரவு பண்ணாது என்றபடி அவளது கழுத்து வளைவில் தன் முகத்தை புதைத்து ஆழமாக சுவாசித்தான். அவனது இதழ்களின் கதகதப்பு கயல்விழியின் மேனியில் ஒரு புதிய சிலிர்ப்பை ஏற்படுத்தியது. அந்த பகல் நேரத்திலேயே சுட்டரிக்கும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் சித்தார்த் அவளை மெல்ல அந்த மேடையில் இருந்த ஒரு சாய்வு நாற்காலியில் அமர வைத்தவன், கயல், இப்போ இந்த தண்ணிக்கு நடுவுல உன்னை பார்க்கும்போது ஒரு கடல் கன்னி மாதிரியே இருக்கடி என்று வர்ணித்தபடி அவளது கால் விரல்களில் இருந்து முத்தமிடத் தொடங்கினான். கயல்விழி வெட்கத்தில் முகம் சிவந்து, எங்க பகல் நேரத்துல இப்படியா என்று முணுமுணுக்க சித்தார்த் அவளது பேச்சை தன் இதழ்களால் தடுத்தான். அது ஒரு நீண்ட ஆக்ரோஷமான முத்தமாக மாறியது. கடலின் அலைகளுக்கு இணையாக அவர்களின் காதல் அலைகளும் அங்கே மோதிக்கொண்டன. இரவு நேரம் நெருங்கியதும் அவர்கள் தங்கியிருந்த அந்த வாட்டர் வில்லாவில் ஒரு மாறுபட்ட சூழல் நிலவியது. வழக்கமான மெழுகுவர்த்தி விளக்குகளுக்கு பதிலாக அந்த அறையின் தரை கண்ணாடி தரையாக இருந்ததால் கீழே இருந்த கடல் நீரின் நீல நிற ஒளி அறை முழுவதும் ஒரு மர்மமான அழகை தந்தது. சித்தார்த் கயல்விழியை தூக்கி கொண்டு அந்த நீச்சல் குளத்தின் விளிம்பில் அமர வைத்தான். கயல், இன்னைக்கு உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் என்று சொல்லி அவளது கையில் ஒரு சிறிய பெட்டியை கொடுக்க அதை திறந்து பார்த்த கயல்விழிக்கு மயக்கமே வந்துவிட்டது. அதில் ஒரு அழகான வைர மோதிரம் இருந்தது. ஏங்க, இது எதுக்கு இப்போ என்று அவள் கேட்க சித்தார்த் அவளது மோதிர விரலில் அதை மாட்டிவிட்டு, இது நம்ம ஹனிமூனோட அடையாளம் மட்டும் இல்ல கயல், இனிமே உன் ஒவ்வொரு அசைவும் ஏன் கூட தான் இருக்கணும்னு நான் கேட்கிற ஒரு அத்தாரிட்டி என்று அவளது கையை தன் இதழ்களில் ஒற்றி கொண்டான். அவன் மெல்ல அவளது தோளில் இருந்த அந்த மெல்லிய உடையை சரி செய்ய கயல்விழி அவனது கண்களை ஆழமாக பார்த்தாள். அந்த தனிமையில், அந்த நீல நிற ஒளியில் சித்தார்த்தின் காதல் ஒரு வெறியாக மாறியிருந்தது. அவன் அவளை அப்படியே அள்ளி அணைத்து கொண்டு அந்த மெத்தையில் சாய்ந்தான். ரோஜா இதழ்கள் சிறடி கிடக்க சித்தார்த் அவளது காதோரம் குனிந்து, கயல், உன்னை அடையிற ஒவ்வொரு நிமிஷமும் நான் மறுபிறவி எடுக்கிற மாதிரி இருக்குதுடி என்று ரகசியமாக சொன்னான். அந்த நள்ளிரவில் மாலத்தீவின் அந்த தனித்தீவில் அவர்களின் காதல் ஒரு புதிய சரித்திரத்தை படைத்தது. வார்த்தைகளை விட அவர்களின் தீண்டல்களும் அந்த ஆழமான அணைப்புகளுமே அங்கே அதிகமாய் இருந்தன. சித்தார்த் கயல்வெளியின் ஒவ்வொரு அசைவையும் ரசித்து அவளை தன் காதல் சிறைக்குள் முழுமையாக சிறைப்பிடித்தான்.
அடுத்த நாள் விடியல் நீங்கள் நினைப்பது போல சூரியன் முகத்தில் படவில்லை. மாறாக பலத்த மழையின் சத்தம் கேட்டு கயல்விழி கண் விழித்தாள். ஜன்னலுக்கு வெளியே கடல் நீர் ஆவேசமாக எழும்பிக் கொண்டிருக்க அறைக்குள் வார்மான கதகதப்பில் சித்தார்த்தின் அணைப்பில் அவள் ஒடுங்கியிருந்தாள். சித்தார்த் அவளை இன்னும் இறுக்கமாக அணைத்து கொண்டு, மழை பெய்து கயல், இன்னைக்கு நம்ம வெளியில எங்கேயும் போக வேண்டாம். இப்படியே இந்த அறைக்குள்ளேயே நம்ம இன்னொரு உலகத்தை உருவாக்கிப்போம் என்று குறும்புடன் சொல்ல கயல்விழி அவனது நெஞ்சில் சாய்ந்து கொண்டு ஒரு நிம்மதியான சிரிப்பினை உதிர்த்தாள். அதே நேரம் பாலி தீவின் அந்த அடர்ந்த காஃபி தோட்டங்கள் நிறைந்த உபுத் பகுதி ஒரு பச்சை போர்வையை போர்த்தியது போல காட்சியளித்தது. அர்ஜுனும் வித்யாவும் ஒரு வாடகை ஸ்கூட்டரில் அந்த மலைப்பாதைகளில் பயணித்துக் கொண்டிருந்தனர். வித்யா அர்ஜுனின் முதுகோடு ஒட்டிக்கொண்டு அவனது தோளில் தலை சாய்த்து அந்த பசுமையை ரசித்து கொண்டே வந்தவள், அர்ஜுன் அங்க பாருங்க, அந்த காஃபி செடிகள்ல பழம் எவ்வளவு சிவப்பா இருக்கு என்று அவள் ஆச்சரியத்துடன் கூறினாள். அர்ஜுன் வண்டியை ஒரு ஓரமாக நிறுத்திவிட்டு அவளது கையை பிடித்து அந்த தோட்டத்திற்குள் அழைத்து சென்றான். அங்கே காற்றில் காஃபி பூக்களின் ஒரு மெல்லிய நறுமணம் வீசிக்கொண்டிருந்தது. அர்ஜுன் ஒரு குறும்பு புன்னகையோடு, வித்யா, இங்க ஒரு விசேஷமான காஃபி இருக்கு தெரியுமா? அதுக்கு பேரு லுவா காஃபி. அதை ஒரு முறை குடிச்சா அப்புறம் வேற எந்த காஃபியும் உனக்கு பிடிக்காது என்று சொன்னான். அதற்கு பிறகு அவர்கள் ஒரு சிறிய மரத்தாலான கஃபேவுக்கு சென்றனர். அங்கே மர நாற்காலிகளில் அமர்ந்து அந்த பள்ளத்தாக்கை பார்த்தபடி காஃபியை பருகினர். வித்யா காஃபியை ஒரு வாய் குடித்ததும், நிஜமாவே இது ரொம்ப டேஸ்டா இருக்கு அர்ஜுன். ஆனா இதை எப்படி தயாரிக்கிறாங்கன்னு சொன்னீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும் என்று ஆசையாக கேட்டாள். அர்ஜுன் அவளது கன்னத்தை பிடித்து கிள்ளி, அத சொன்னா அப்புறம் நீ காஃபியை கீழே ஊத்திடுவடி. அது ஒரு ரகசியம். இப்போதைக்கு இந்த டேஸ்ட மட்டும் அனுபவி என்று சிரித்து கொண்டே அவளது காஃபி கோப்பையை பறித்து ஒரு வாய் குடித்தான். ஏய், இது என்னோட காஃபி என்று வித்யா அவனிடம் சண்டையிட அர்ஜுன் அவளை தன் பக்கம் இழுத்து அணைத்து கொண்டவன், உன்னோடது எல்லாம் இப்போ என்னோடதும் தான் வித்யா, உன்னையும் சேர்த்து தான் சொல்றேன் என்று அவன் காதோரம் கிசுகிசுக்க வித்யா வெட்கத்தில் முகம் சிவந்து அவனது மார்பில் சாய்ந்து கொண்டாள். மதிய வேளையில் அவர்கள் அந்த புகழ்பெற்ற பாலி ஸ்விங் இடத்திற்கு சென்றனர். ஆனால் வித்யாவிற்கு அந்த உயரத்தை பார்த்ததும் பயம் வந்துவிட்டது. அர்ஜுன், நான் வரமாட்டேன். அந்த பள்ளத்தாக்கு மேல ஊஞ்சல் ஆடுறதா எனக்கு தலை சுத்துது என்று அவள் பிடிவாதம் பிடித்தாள். அர்ஜுன் அவளை விடவில்லை. வித்யா, நான் உன் பின்னாடி இருப்பேன்டி. இந்த சாகத்தத்தை நீ மிஸ் பண்ணவே கூடாது. வரியா? இல்ல இங்கேயே எல்லாரும் முன்னாடி உன்னை தூக்கிட்டு போய் அந்த ஊஞ்சல்ல உட்கார வைக்கட்டுமா என்று அவன் அதிகாரமாக கேட்க வித்யா வேறு வழி இல்லாமல் சம்மதித்தாள். ஊஞ்சல் அந்த பள்ளத்தாக்கை நோக்கி பறந்தபோது வித்யா பயத்தில் கண்களை மூடிக்கொண்டு அர்ஜுனின் கையை ஈர்க்க பற்றி கொண்டாள். ஆனால் அந்த மெல்லிய காற்று அவளது முகத்தில் பட்டபோது மெல்ல கண்களை திறந்தாள். அவளது காலுக்கு கீழே பச்சை நிற காடுகளும் அருவிகளும் சொலித்தன. அர்ஜுன், இது தேவதை மாதிரி இருக்குங்க. நான் மேகத்துல மிதக்கிற மாதிரி உணர்றேன் என்று அவள் கைகளை விரித்து சிரிக்க அர்ஜுன் அந்த தருணத்தை தன் கேமராவில் படம் பிடித்தான். இரவு நேரம் வந்ததும் அவர்களின் அந்த வில்லாவில் ஒரு விசேஷமான ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. நீச்சல் குளத்தை சுற்றி நூற்றுக்கணக்கான மலர் இதழ்களால் இதயம் போன்ற வடிவம் உருவாக்கப்பட்டிருந்தது. அர்ஜுன் வித்யாவை தூக்கி கொண்டு அந்த நீருக்குள் இறங்கினான். இதமான வெதுவெதுப்பான தண்ணீர் அவர்களின் உடலை தழுவ அர்ஜுன் அவளை சுவரோடு சேர்த்து அணைத்து கொண்டான். வித்யா, இன்னைக்கு இந்த நிலா வெளிச்சத்துல உன் ஈரமான கூந்தலும் இந்த வெட்கமும் என்னை என்னவோ பண்ணுதுடி என்று அவளது கழுத்து வளைவில் தன் முகத்தை புதைத்தான். வித்யா அவனது பிடிக்குள் ஒடுங்கி, அர்ஜுன், உங்ககிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது போலையே என்று முணுமுணுக்க அர்ஜுன் அவளது இதழ்களில் ஒரு ஆழமான நீண்ட முத்தத்தினை பதித்தான். அந்த பாலி தீவின் அமைதியான இரவில் அவர்களின் காதல் ஒரு புதிய சரித்திரத்தை பாடியது. மறுநாள் காலை அந்த சொகுசு ஹோட்டலின் ஜன்னல் வழியாக சென்னை நோக்கிய பயணத்தின் ஆயத்தங்கள் தொடங்கின. விக்ரம் குளித்துவிட்டு வந்து ஒரு கருப்பு நிற சட்டையில் செதுக்கி வைத்த சிலையைப் போல கம்பீரமாக நின்றிருந்தான். நித்யா தான் கொண்டு வந்திருந்த ஒரு எளிமையான சுடிதாரை அணிந்து கண்ணாடி முன்னின்று தன் நெற்றியில் ஒரு சிறிய பொட்டு வைத்துக் கொண்டிருந்தாள். விக்ரம் மெல்ல அவளது பின்னால் வந்து நின்று கண்ணாடியில் தெரிந்த அவளது பிம்பத்தை பார்த்தவன் அவளது தோள்களில் தன் கைகளை வைத்து, நித்யா, இப்போ இந்த முகத்துல ஒரு பயம் தெரியுது பாரு, அது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. இன்னைக்கு நீ சென்னைக்குள்ள நுழையும் போது விக்ரமோட பொண்டாட்டியா கெத்தா வரணும், புரியுதா
என்று அவளது காதோரம் குனிந்து அதிகாரமும் காதலும் கலந்த குரலில் சொல்ல, நித்யா மெல்ல திரும்பி, சார், பயம் இல்லாம எப்படி இருக்க முடியும்? உங்க வீட்டுல பெரியவங்க இருப்பாங்க, அவங்க என்னை எப்படி ஏத்துப்பாங்கன்னு தெரியலையே என்று தயக்கத்துடன் கேட்டாள். விக்ரம் அவளது இடையை சுற்றி தன் கையை வளைத்து அவளை தன் பக்கம் இழுத்து அணைத்து கொண்டவன், என் வீட்டுல நான் எடுக்கிறது தான் முடிவு. என் சித்தி ராஜேஸ்வரிக்கு உன் மேல ஏற்கனவே ஒரு நல்ல அபிப்பிராயம் இருக்கு. அதுவும் இல்லாம விக்ரம் ஒரு பொண்ணை விரும்புறான்னா அதுக்கு காரணமே அந்த பொண்ணோட குணம்தான்னு அவங்களுக்கு தெரியும். இப்பவா நம்ம கிளம்பலாம் என்று அவளது கையை பிடித்து இழுத்து சென்றான். சென்னை நோக்கிய அந்த 4 மணி நேர பயணம் முழுவதும் விக்ரம் நித்யாவின் கையை விடவே இல்லை. ஒரு கையில் ஸ்ரீரங்கை பிடித்திருந்தாலும் மறுகை நித்யாவின் விரல்களை கோர்த்து தன் மார்போடு அணைத்திருந்தது. விக்ரம் அவ்வப்போது அவளிடம் தன் இளமை பருவத்தை பற்றியும் தன் தம்பிகள் சித்தார்த் மற்றும் அர்ஜுன் மீது வைத்துள்ள பாசத்தை பற்றியும் பகிர்ந்து கொண்டான். நித்யா, சித்துவும் அர்ஜுனும் ஹனிமூன் முடிஞ்சு இன்னைக்கு சாயந்தரம் சென்னைக்கு வந்துடுவாங்க. அவங்க வர்றதுக்குள்ள நாம ஒரு விஷயத்த ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும். வந்ததும் உனக்கு எனக்கும் ஒரு சின்ன லெவல்ல நிச்சயம் பண்ணிக்கிட்டு அடுத்த முகூர்த்தத்திலேயே நம்ம கல்யாணத்தையும் வச்சுக்கலாம் என்று அவன் திட்டமிட்டு கொண்டே வந்தான். நித்யா மௌனமாக அவனது தோளில் தலை சாய்த்து கொண்டாள். அவனது அந்த அதிரடியான பிடிவாதமே இப்பொழுது அவளுக்கு ஒரு பாதுகாப்பாக தெரிந்தது. இவ்வளவு காதலையும் அதிகாரத்தையும் ஒருத்தரால எப்படி ஒரே நேரத்துல கொடுக்க முடியுது என்று அவள் வியப்புடன் நினைத்து கொண்டாள். கார் சென்னை எல்லையை தாண்டி அந்த பிரம்மாண்டமான பங்களாவின் வாசலில் வந்து நின்றது. வாட்ச்மேன் கேட்டை திறக்க கார் போர்டிகோவில் நின்றது. விக்ரம் காரில் இருந்து இறங்கி நேராக வந்து நித்யாவுக்கு கதவை திறந்து விட்டான். அவள் தயக்கத்துடன் கீழே இறங்க விக்ரம் அவளது கையை பலமாக பிடித்து கொண்டு, தலை நிமிந்து வா நித்யா, இது நம்ம வீடு என்று அழைத்து சென்றான். உள்ளே நுழையும் போதே ராஜேஸ்வரி அங்கே காத்து கொண்டிருந்தார். விக்ரமின் பின்னால் ஒரு பெண்ணின் நிழல் தெரிவதை பார்த்ததும் அவருக்கு விஷயம் புரிந்துவிட்டது. விக்ரம் நித்யாவை முன்னால் நிறுத்தி, சித்தி, இவதான் நித்யா, நான் சொன்ன பொண்ணு, இவளை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் என்று ஒரு அறிவிப்பு போல சொன்னான். ராஜேஸ்வரி நித்யாவை ஒரு முறை ஏறிட்டு பார்த்தார். நித்யா பயத்தில் நடுங்கி போய், வணக்கம்மா என்று சொல்லி அவர் காலில் விழ முயன்றார். ஆனால் ராஜேஸ்வரி அவளை தடுத்து அணைத்து கொண்டவர், விக்ரம் சொன்னது சரிதான், உன் கண்ணில் ஒரு உண்மை தெரியுதுமா. என் பையன் இவ்வளோ தூரம் உன்னை தேடி போய் கூட்டிட்டு வந்திருக்கான்னா நீ ஏதோ ஒரு விசேஷமான பொண்ணாதான் இருக்கணும், வா உள்ள என்று அவளை வரவேற்றார். அப்பொழுதுதான் நித்யாவுக்கு பெரிய பாரமே இறங்கியது போல இருந்தது. விக்ரம் ஒரு வெற்றியாளனின் புன்னகையோடு அவளை பார்த்து தன் கண்ணால் ஒரு சாடை காட்டினான். அந்த பிரம்மாண்ட வீட்டில் நித்யாவின் புதிய வாழ்க்கை ஒரு அதிரடியான திருப்பங்களுடன் தொடங்கியது.